ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இவங்க வாட்டர்மெலான் சாப்பிட்டதாகவும் அதனுடைய பாய்சன் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஆமாங்க சார். இது இப்போ போலீஸ்ல கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட், அந்த ஃபொரன்சிக் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓகேங்க சார். இவருடைய உடல்ல மார்பின் இருந்திருக்கு. கடந்த 2026 ஏப்ரல் 25ஆம் தேதி சனிக்கிழமை இரவு தங்கள் வீட்டில் உறவினர்களுக்கு பிரியாணி விருந்து அளித்துவிட்டு தர்பூசணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பிரியாணி சாப்பிட்டுவிட்டு தர்பூசணி சாப்பிட்டதால் உயிரிழப்பா என நாட்டையே உலுக்கிய பரபரப்பு சர்ச்சையில் தடயவியல் ரிப்போர்ட் தகவல்கள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளன. தெற்கு மும்பை பைதோனியில் மொகுல் குடியிருப்பில் வசித்து வந்தவர்கள் 40 வயது அப்துல்லா டோகாடியா மற்றும் 35 வயது நசீம் தம்பதியர். இவர்களுக்கு 16 வயதில் ஆயிஷா, 13 வயதில் ஜைனாப் என்கிற 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். அப்துல்லா அந்தேரி பகுதியில் மொபைல் உதிரிபாகங்கள் கடை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி சனிக்கிழமை இரவு அப்துல்லாவின் சகோதரர் மற்றும் சகோதரி உட்பட 5 உறவினர்களையும் தங்கள் வீட்டிற்கு அப்துல்லா நசீம் தம்பதியர் விருந்துக்கு அழைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் 9 பேரும் இரவு சுமார் 10:30 மணி அளவில் இரவு உணவு உண்டனர். பிறகு 5 விருந்தினர்களும் வீடு திரும்பியுள்ளனர். விருந்தினர்கள் சென்ற பிறகு நள்ளிரவில் அப்துல்லா, நசீம், ஆயிஷா, ஜைனப் ஆகிய 4 பேரும் தர்பூசணி சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 முதல் 6 மணி அளவில் 4 பேருக்கும் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. முதலில் 4வருக்கும் அதே குடியிருப்பில் உள்ள டாக்டர் ஜியாத் குரேஷி முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் அருகில் உள்ள ஜே நகர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. முதலில் இளைய மகள் ஜைனப் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15 மணிக்கு உயிரிழந்த நிலையில் மூத்த மகள் ஆயிஷாவும் நசீமும் அன்று பிற்பகலிலேயே உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அப்துல்லா அன்று இரவு 10:30 மணி அளவில் உயிரிழந்தார். தாய், தந்தை, 2 மகள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த ஜே மார்க் போலீசார் விசாரணையை தொடங்கினர். 25ஆம் தேதி இரவு அப்துல்லா, நசீம் குடும்பத்தாருடன் விருந்தில் கலந்து கொண்டு அவர்கள் சாப்பிட்ட அதே சிக்கன் புலாவை சாப்பிட்ட 5 பேரையும் விசாரித்தபோது தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்துடன் பகிர்ந்து கொண்ட இரவு உணவு இந்த பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. அப்படியென்றால் வேறு என்ன காரணமாக இருக்கும் என விசாரணை செய்தபோது உறங்கச் செல்வதற்கு முன்பு அவர்கள் ஒரு தர்பூசணி சாப்பிட்டதாக அவர் தங்களிடம் கூறியதாக அப்துல்லாவின் சகோதரர் ஷேக் தெரிவித்தார். அப்துல்லா, நசீம் குடும்பத்தினர் சாப்பிட்ட தர்பூசணியை இந்த 5 பேரும் சாப்பிடவில்லை என கூறினர். இதனால்தான் தர்பூசணியில் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்ததா, அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குமா என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்க தர்பூசணி சாப்பிட்டதால் மரணமா என பரபரப்பானது. இந்த நிலையில் முதற்கட்ட தடயவியல் பரிசோதனையில் பாதிக்கப்பட்டவர்களின் முக்கிய உறுப்புகளில் சந்தேகத்திற்குரிய மாற்றங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அதாவது இறந்தவர்களின் மூளை, இதயம் மற்றும் குடல் ஆகியவை பச்சை நிறமாக மாறியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாற்றம் வழக்கமான ஃபுட் பாய்சன் சிம்டம்களுடன் ஒத்துப்போகவில்லை என்றும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதைவிட முக்கியமாக அப்துல்லா டோகாடியின் உடலில் மார்பைன் தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் அவர்களுக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற யூகங்களும் சந்தேகங்களும் வலுத்துள்ளன. இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குனர் டாக்டர் குழந்தைசாமி கூறும் தகவல்கள் அதிர்ச்சியூட்டுகின்றன. இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் உன்னிப்பா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கெட் டுகெதர் மாதிரி ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் வச்சுட்டு ஒரு கெட் டுகெதர் நடந்திருக்கு. அது ரொம்ப நேரம் நடந்திருக்கு. 12-1 மணி வரைக்கும், மிட் நைட் வரைக்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம்
ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து வாட்டர்மெலான் சாப்பிட்டதாகவும் அதனுடைய பாய்சன் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஆமாங்க சார். இது வந்து இப்போ போலீஸ்ல கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட், அந்த ஃபொரன்சிக் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓகேங்க சார். இவருடைய உடல்ல வந்து மார்பின் இருந்திருக்கு. மார்பின்னா என்னது சார் ஆக்சுவலா? அது மார்பின்ங்கிறது வந்து ரெண்டு விதமா பயன்படுத்துவாங்க. ஒன்று வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ல இருக்கும், இன்னொன்று வந்து மாத்திரை அல்லது திர வடிவில் இருக்கும். எதுக்காக பயன்படுத்துறது சார்? இது வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் ரொம்ப வலி இருக்கு, மல்டிபிள் இன்ஜுரிஸ் ஆகி வந்திருக்கு, அந்த மாதிரி நேரத்துல ஒரு டைட் ஓவர் பண்றதுக்காக பண்ணுவாங்க. இதை செல்ஃபா பயன்படுத்துவாங்களா இல்ல டாக்டர் தான் பயன்படுத்துவாங்க? டாக்டர் தான் அதை பயன்படுத்தணும். வலி நிவாரணியா வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப தாங்க முடியாத வலி இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். டெர்மினல் ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட்ஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்க சார். ஆனா இதை வந்து போதை மருந்தாவும் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்பினை வந்து அது போதை மருந்தை யூஸ் பண்ணும்போது செல்ஃபா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். இதை வந்து பாய்சனாவும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த குடும்பத்துக்கு வந்து பகையா இருக்கக்கூடியவங்க பல நேரத்துல வந்து நண்பர்கள் யாரு, உறவினர்கள் யாருங்கிறது உள்ள மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கு. ஓகேங்க சார். அதனால இது வந்து இவங்க இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய 4 பேருக்கு மட்டும் அவங்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணது வந்து எப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. காமனா யாராவது சர்வ் பண்ணாங்களா இல்ல வந்து பஃபே மாதிரினா அவங்களே போய் எடுத்திருப்பாங்க. அப்போ 4 பேர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகேங்க சார். அது அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த 4 பேருக்கு மட்டும் பாய்சன் கலந்து கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலந்துன்னா இது எப்படி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? ஏதோ ஒன்றுல அவங்க சாப்பிட்ட உணவுல வந்து ஓகேங்க சார், இவங்கள வந்து இந்த குடும்பத்தை முடிச்சு கட்டணுங்கிற எண்ணத்துல எங்களுக்கு மார்பினையும் பாய்சன், அது இந்த கிரீன் கலர் வேற வந்திருக்கு, மார்பினும் இருந்திருக்கு. ஓகே சார். இது பச்சை கலர்ல அவங்களுடைய உடம்புல இருக்கிற உறுப்புகள்ல வந்து பச்சை கலரா இருந்திருக்குன்னு சொல்லப்படுது இல்ல சார்? அது சில பாய்சன்ல அந்த மாதிரி வருங்க. அலுமினியம் பாஸ்பைடு, ஓகே சார், ஹைட்ரஜன் சல்பைடு. ஓகேங்க சார். இந்த கார் கண்ணாடி எல்லாம் துடைக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லிக்விட் இருக்கும், வின்ஸ் கிரீன் காரு வீடுகள் எல்லாம் துடைப்பாங்க இல்லைங்களா. ஓகேங்க சார். இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ், அப்புறம் கலரிங் சப்ஸ்டன்சஸ்ல நிறைய பாய்சன் இருக்கு. ஓகேங்க சார். இதையெல்லாம் சூசைடுக்காகவோ அல்லது பாய்சன் பண்றதுக்காக பண்ணும் பொழுது ஓகேங்க சார், சாதாரணமா நீல நிறத்துல மாறாது, கிரீன் கலர்ல அல்லது ப்ளூ கலர்ல மாறாது. ஓகேங்க சார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நம்ம அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன், அட்மாஸ்பியரிக் ஏருக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது இல்லைங்களா. ஓகேங்க சார். அப்ப ஏர்ல வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி பல்வேறு வகையான கேஸஸ் இருக்கு இல்லைங்களா. அதோட ரியாக்ட் ஆகும் பொழுது பாடியோட ஆர்கன், பிரெயின், ஹார்ட், இன்டெஸ்டைன்ஸ் கலரிங் ஏஜென்டா இருந்ததுன்னா நம்ம குடல், பெருங்குடல், சிறுகுடல், வயிறு, உணவு பாதை ஃபுல்லா கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சார். அதனால இதுல வந்து நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, 2 விதமான பாய்சன் கலந்து கொடுத்துருக்கலாம் இவங்களுக்கு. ஓகே சார். அப்படி கொடுத்துருக்கும் பொழுது இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஓகே சார். நிறைய காரமா சாப்பிட்டுருப்பாங்க. அதனால நமக்கு வயிறு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படிங்கறதுல அது மார்பின் வேற கலந்து கொடுத்துறதுனால அந்த சிந்திக்கும் திறனும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஓஹோ. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சரி வாட்டர்மெலான், ஏன்னா எல்லாரும் விருந்தினர்கள்லாம் போனதுக்கு அப்புறம் இவங்க மட்டும் அது தூங்க போற நேரத்துல இவங்க மட்டும் தனியா போய் வாட்டர்மெலான் அறுத்து சாப்பிடணுங்கிறது அவசியம் கிடையாது இல்லைங்களா. ஓகேங்க சார். ஓகே. அதனால இது வந்து வாட்டர்மெலானுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாம அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு பாய்சனா, யாராவது வந்து கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தோட கொடுத்த பாய்சனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணவில் ஏதேனும் நச்சு அல்லது மயக்கமூட்டும் பொருட்கள் இருந்தனவா என்பது குறித்து தெளிவுபடுத்தும் என எதிர்பார்க்கப்படும் விரிவான அறிக்கையை ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி எனப்படும் தடயவியல் அறிவியல் ஆய்வகத்திடமிருந்து உணவு பாதுகாப்புத்துறை கோரியுள்ளது. சரியான மரண காரணத்தை கண்டறிய மும்பை காவல்துறை தடயவியல் ஆய்வகத்தின் கண்டுபிடிப்புகளுக்காக காத்திருக்கிறது. தர்பூசணியில் மயக்க மருந்துகள் அல்லது பிற பொருட்கள் இருந்தனவா என்பது குறித்த கேள்விகளுக்கு அறிக்கை கிடைத்த பின்னரே பதிலளிக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.
குடும்பத்துடன் உயிரை மாய்த்துக் கொள்ளுதல் அல்லது தனிப்பட்ட மன உளைச்சல் சம்பந்தப்பட்டிருக்க கூடுமோ என்பது உட்பட சாத்தியமான அனைத்து கோணங்களையும் ஆராய்வதற்காக காவல்துறையினர் அக்குடும்பத்தின் உறவினர்களிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். ஃபோரன்சிக் ரிப்போர்ட் வந்து முழுமையா வந்திருக்குமாங்கிறது நமக்கு தெரியல. ஓகே சார். அல்லது இவங்களே வந்து இவர் வந்து மார்ஃபின் ரெகுலரா யூஸ் பண்றவரா அந்த குடும்ப தலைவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்க சார். அந்த மாதிரி மார்ஃபின் வந்து குடும்ப தலைவரா இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து சாட்சியா இருக்கிறாங்க அப்படின்னு பைனான்சியல் இதுல அவங்க ஏதாவது மிரட்டி பயந்து போய் நம்ம சூசைட் பண்ணிக்கலாம், குடும்பத்தோட இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சு சூசைட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த வாட்டர் மெலான்ல இன்ஜெக்ட் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஃபேமிலியில் இருக்கிற மற்ற குழந்தைகளுக்கும் ஒய்ஃப்க்கும் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக இவரே பண்ணியிருந்தாருன்னா அது தெரியாம அப்படியும் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஏன்னா இந்த கேஸோட நம்ம எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் ஒரு விஷயம் வந்து அந்த ஃபுட்டு சர்வ் பண்ண ஃபுட்டுல எல்லாம் எந்த பாய்சனும் கிடையாது. வாட்டர்மெலான் பார்த்தாக்கா வாட்டர்மெலான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர்மெலான் மட்டும் ஒரு வியாபாரி விற்க மாட்டாரு. ஓகே சார். நீங்க வாட்டர்மெலான் வந்து எப்படி விற்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது லாரிகள்ல வரும். டவுனுக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா லாரிகள்ல வந்து ஆயிரக்கணக்கில் வரும். அவங்க வந்து ஒவ்வொரு வியாபாரிக்கும் அந்த அவங்களுடைய எத்தனை விற்கும் அது அந்த சீசனல் ஃப்ரூட் தானே இல்லைங்களா. நிச்சயமா சார். அவங்களுக்கு தெரியும் 50 பழம் 100 பழம் 200 பழம்னு இறக்கிட்டு போவாங்க. ஏன்னா யாரும் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய் மார்க்கெட்ல போய் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுல வியாபாரிகள் எல்லாம் ஸ்பாட் டெலிவரி சிஸ்டம் தான் சின்ன வியாபாரமா இருந்தாலும் பெரிய வியாபாரமா இருந்தாலும் நடக்குது. அப்ப ஒரு வாட்டர்மெலான்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது வேற இந்த வாட்டர்மெலான் எத்தனையோ பேர் சாப்பிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஆனா இந்த அச்சம் நிலவிக்கிட்டே இருக்குங்களே, பூச்சிக்கொல்லி மருந்தால இந்த இது ஏற்பட்டிருக்கலான்ற ஒரு அச்சம் நிலவிக்கிட்டே இருக்குங்களே. பூச்சிக்கொல்லி மருந்து வந்து இந்த வாட்டர்மெலானுக்குள்ள எல்லா கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரி வந்து தோல் மெல்லிசா இருக்கிற பொருள்கள் கூட வந்து நம்ம வந்து விவசாயிகள் வந்து இன்னைக்கு மருந்து அடிக்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. ஓகேங்க சார். அப்படி இருந்திருந்ததுன்னா இந்த ஒரு தர்பூசணி பழத்துக்கு மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு லாரி தர்பூசணி பழம் வந்திருந்ததுன்னா ஒரு தோட்டம் அல்லது அந்த ஒரு ஊருக்குள்ள இருக்கிற ஒரு 4-5 தோட்டத்துல இருந்து ஒரு லாரி எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு குறைக்கிறதுக்காக ஒரு லாரி அல்லது ஒரு வேன் நிறைய வரும், ஒரு சின்ன மினி லாரி நிறைய வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஒரு 100 பழம் 200 பழம் இறக்கி இருந்தாக்க இன்னும் வேற வீடுகள்லயும் ரிப்போர்ட் வந்திருக்கும் இல்லைங்களா. அது இல்லாம அந்த பாய்சன்ல வந்து அந்த இன்செக்டிசைடு பூச்சி மருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட் ட்ரேசஸ் தான் இருக்கும். அது லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வரும்பொழுது லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் வருமே தவிர உடனடியாக ஆளை கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வாட்டர்மெலான் பத்தி நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணு வந்து இது பாய்சன் தெளிவா தெரியுது. ஆனா அந்த பாய்சன் வந்து செல்ஃப் பாய்சனா சூசைடல் ரீசனோட பண்ணின பாய்சனா, அதுக்கு என்ன மோட்டிவ் என்ன பேக்ரவுண்டு, அல்லது இவங்களை வந்து ஆகாதவங்க வந்து உறவினர்களா இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் அவங்க மனசுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. கொல்லணும் நோக்கத்துல குடும்பத்தை முடிக்கணுங்கிற நோக்கத்துல இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். அல்லது இவங்களாகவே வந்து ஏற்கனவே அந்த ஒரு கேஸ் இருக்கு அதுக்கு பயந்துகிட்டு இவங்களாவே வந்து சாப்பிட்டுருக்கலாம். இதுல தவறுதலா வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் போய் வாட்டர்மெலான் சாப்பிட்டாங்க அப்படிங்கறத நம்புறது அதுவே ஒரு நெருடலா இருக்குதுங்க. மேலும் டிஎன் நகர் காவல் நிலையத்தில் 2019ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு மோசடி வழக்கில் அப்துல்லா டோகாடியா ஒரு முக்கிய சாட்சியாக இருந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் ஒரு பெண்ணிடமிருந்து பெற்ற பணத்தை திருப்பி தராததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் சம்பந்தப்பட்டிருந்தார். அந்த பணத்தை வசூலிப்பதற்காக அப்துல்லா அனுப்பப்பட்டதாகவும் 2026ஆம் ஆண்டில் விசாரணைக்கு வரவிருக்கும் இந்த வழக்கில் அவர் ஒரு முக்கிய சாட்சியாக கருதப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட நெருக்கடியால் அல்லது சதியால் இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்திருக்குமோ என்கிற கோணத்திலும் விசாரிக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.